இந்த உற்சாகம் சொல்லுகிறேன், இந்த உற்சாகமே போதும் உங்களை கொண்டு போய் பல கோடிகளுக்கு அதிபதியாக மாற்றிவிடும். இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் மதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் கனம் பண்ணும் போது அவன் உயருகிறான். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள். ஒரு அற்புதமான காரியத்தை படிக்க போறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 10:22 மறக்கவே கூடாதுங்க. 10:22 என்ன சொல்லுங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதமே. நீதிமொழிகள்னா எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் எனக்கு நினைப்பு வரும். நிறைய வசனங்கள், ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். 10:22, 10:24. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே. அப்போ இன்னைக்கு இன்னொரு வசனத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும், எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பைபிளை கொண்டு வாங்க, ஒரு நோட் கொண்டு வாங்க, நோட் பண்ணி கொள்வதற்கு. திரும்பி போய் பாருங்க, வீட்டில் போய் என்ன பண்ணுங்க பாருங்க, இதே குறித்து உங்க மனதை செலுத்துங்க. இதில் எவ்வளவு பெரிய வெற்றிகள் உண்டாகுதுன்னு மட்டும் பாருங்க. இன்னும் சில நாட்களாக நாங்கள் வார்த்தையை நம்புவதற்கான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நாளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப இதில் சீரியஸாக இருக்கும்போது சீரியஸாக காரியங்கள் நடக்குது வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும். ஆமென். எல்லாம் படிப்போம். நீதிமொழிகள் 22:4 என்னோட கூட சேர்ந்து படிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். வரும் பலன் எதுக்கு? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் சொல்லுங்க. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இங்க இருக்கிற 7 பேர் சொல்லுங்க ஐஸ்வர்யம். இங்க இருக்கிற 3 பேர் சொல்லுங்க கனம். சாரி, ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். எல்லாம் சொல்லுங்க ஐஸ்வர்யம். தலைமுறை உங்களுக்கு மகிமை. சகோதரியில இருந்து ஜீவன், இங்க மகிமை, இங்க ஐஸ்வர்யம். கை மாத்தி மாத்தி கேட்பேன், கரெக்டா சொல்லணும். 1 2 3 ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி இருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். ஐஸ்வர்யம் இல்லையா? சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. 3. கர்த்தருக்கு, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஐஸ்வர்யமும், மகிமையும், ஜீவனும். அதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன். எல்லாம் சொல்லுங்க. ஓஷேர்னா ஐஸ்வர்யம். கபோத், சொல்லுங்க கபோத். abundant riches, abundant honor, அது மகிமை, கபோத். 3வது எல்லாம் சொல்லுங்க ஜீவன். காயே அப்படின்னு இருக்கு, ஆனா புதிய ஏற்பாட்டில் நமக்கு ரொம்ப தெரியும் ஜீவன் என்ன சொல்ல, ஜோயே. அப்போ இந்த நாள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். எல்லாம் அதுக்கு முன்னாடி சொல்லுவோம் ஐஸ்வர்யம், மகிமை. ஐஸ்வர்யம் டீம் சொல்லுங்க ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் டீம் சொல்லுங்க மகிமை. ஐஸ்வர்யம் டீம் சொல்லுங்க ஜீவன். மகிமை டீம் சொல்லுங்க ஐஸ்வர்யம். மகிமை டீம் சொல்லுங்க மகிமை. மகிமை டீம் சொல்லுங்க ஜீவன். ஜீவன் டீம் நீங்க சொல்லுங்க ஐஸ்வர்யம். பெல்லாசேன் சொல்லுங்க ஐஸ்வர்யம். எப்படி இருக்கும் 3 இருக்கும்போது? எப்படி உண்டாவதா? எல்லாரும் சொல்லுவோம் தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க எல்லாம் ரொம்ப தாழ்மையானவர்கள், அதனாலதான் வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க. நான் பிரசங்கிக்கிறேன் இன்னைக்கு. நான் பண்ற பிரசங்கத்தை, ஒரு மனுஷன் பண்ற பிரசங்கத்தை ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தன் கேட்கணுமாலே அங்க என்ன வேணும்? நீ என்னடா பேசுறது, நான் என்ன கேட்கறது அப்படின்றத என்ன பண்ண முடியாது. இப்ப அப்படின்ற எண்ணத்தோட உட்கார்ந்துருக்கீங்க. நீதிமொழிகள் எடுக்க சொன்னீங்கன்னா நீங்க அப்பதான் யாத்திராகம் திருப்புறீங்க. சொல்லு. சரி, யாத்திராகம் போகும்போது அப்பதான் நீங்க போறீங்க வெளிப்படுத்த விஷயம். சொல்லு.
எங்க மோசையை காண வெளிப்படுத்தும் விசேஷத்துல? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வேற ஏதாவது பேசு இப்படியே இருந்தீங்கன்னா வச்சுங்க, நான் ஏதாவது சொல்ல முடியுமா இங்க? ஆனா பாருங்க, உங்கள் நிறைய பேரோட நான் ரொம்ப வயதுல ரொம்ப சிறியவன் நான். ஆனா சொல்றேன், எல்லாரும் திருப்புவோம், நீதிமொழிகள்லாம் திருப்புறீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், உங்களுக்கு வரும் பலன் மகிமை, உங்களுக்கு வரும் பலன் ஜீவன். ஒரு மனுஷன் கோயிலுக்கு வச்சுட்டு வரானாலே நான் சொல்லுகிறேன், அவன் மன தாழ்மை உடையவன். அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறனாலே அவன் நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவன் ரொம்ப, ஏன்னா இயேசுவை யாரும் பார்த்தது கிடையாது. இயேசு இருந்த ஊர், அவர் இருந்தாருன்னு சொன்ன ஊருக்கு கூட போனது கிடையாது. எதுவுமே தெரியாது இயேசுவை பத்தி. ஆனா இயேசு தான் ரட்சகர்னு சொன்ன உடனே விசுவாசிச்சோம்ல. உடனே விசுவாசி காட்டி என்ன பண்ணிட்டோம், சிலர்லாம் கொஞ்சம் போராட்டம் பண்ணாலும் முரட்டாட்டம் பண்ணாலும் அப்புறம் என்ன பண்ணிட்டோம், எப்படியோ வந்துட்டோம், வழிக்கு வந்துட்டோம். இயேசுவை ரட்சகர்னு ஒரு மனுஷன் கொள்றதே நான் சொல்லுகிறேன், இது பெரிய தாழ்மை, இது பெரிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் சொல்லுகிறேன், முதல் ஸ்டெப், மொத क्वेश्चनலயே உங்களுக்கு ஃபுல் மார்க். இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்ட விஷயத்திலே உங்களுக்கு ஃபுல் மார்க். உங்களுக்கு வருகிற பலன், உங்களுக்கு வருகிற ரிவார்ட் எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இதெல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். திரும்பி திரும்பி ஓடிட்டே இருக்கும். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அதிலும் முக்கியமா இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை போதிக்கும் போது, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாதுங்க. இது எவ்வளோ இதை நம்ம உற்சாகமா பேசிக்கிறோமோ, இதே மாதிரி இதுக்கு விரோதமா உற்சாகமா சில கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யார் சொன்னாங்க தரித்திரம் எல்லாம் ஐஸ்வர்யமா மாறும்? யார் சொன்னாங்க? கர்த்தர் பணம் தராரு, கர்த்தர் ஐஸ்வர்யம் தராருன்னு இப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வெரி சீரியஸ். நம்ம எப்படி சீரியஸா இதை பத்தி பேசிட்டு இருக்கோமோ, சீரியஸாவே இது இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், அந்த மாதிரி கும்பல்ல மாட்டிக்காம ரொம்ப தாழ்மையா, கர்த்தாவே நீங்க சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு நான் கேட்கிறேன்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், உங்களுக்கு வருகிற பலன் மகிமை. நம்ம எல்லாருக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஆமென். அதிலும் முக்கியமா சொல்றோம் பாருங்க, ஜிஜேசிஎஃப்ல வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு, அது இதுல எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றீங்க பாருங்க. 200 பேர் இருக்கிற சபையில ஒரு 20 பேர் தான் வந்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இதே காட்டுது how humble you are, how dedicated and how serious and what the kind of reverence you have for God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் வைத்திருக்க மரியாதை. இங்க கலை நிகழ்ச்சி நடக்குது, ஆடல் பாடல் நடக்குதுன்னு எல்லாம் வந்திருக்கீங்க இல்லைங்களா? ஏன்னா அது எதுக்கு வந்திருக்கீங்க? இங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ். வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்களுக்கு தான் தெரியும். அதனால எவ்வளவு பெரிய காரியங்கள். அதனாலதான் நீங்க அவ்வளவு வேலையின் மத்தியிலும் வந்திருக்கீங்க. நான் சொல்லுகிறேன், இதற்கான பலன் ஐஸ்வர்யம், இதற்கான பலன் மகிமை, இதற்கான பலன் ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, இதற்கான பலன். நீங்க வந்திருக்கீங்க பாருங்க, வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வீட்டுல வந்து உட்கார்ந்து கேட்கிறீங்க பாருங்க இந்த வார்த்தைகளை. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உண்டாகும் பலன் ஐஸ்வர்யம், உங்களுக்கு உண்டாகும் பலன் மகிமை, உங்களுக்கு உண்டாகும் பலன் ஜீவன். இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் கர்த்தருடைய ஆவியானவருடைய துணை கொண்டு சொல்லுகிறேன், வந்து உட்கார்ந்து வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகிற பலன் ஐஸ்வர்யம், ஜீவன், மகிமை, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரியலி ஸ்பீக்கிங், ரொம்ப உண்மையா சொல்றேன். வந்து இன்னைக்கு வராத ஆண்டுகளை ஒன்றும் பெரிய தலை போற வேலை ஒன்றும் கிடையாது. வர நாட்களில் we are going to be very serious. கர்த்தருடைய வார்த்தைகள் போதிக்கப்படும் போது எதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கோம்? இங்கே பொழுது போல நடத்திட்டு இருக்கோமா? கிடையாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நாம் பெரிய பெரிய பொக்கிஷமாய் பார்க்கிறோம், பெரிய தங்க சுரங்கத்தை மாதிரி பார்க்கிறோம். உங்க வாழ்க்கை அப்படிதான் நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாவது அந்த தங்கத்தை நீங்க என்ன பண்ணணும்? போய் எடுக்கணும், அதை விட்டுறக்கூடாது. இந்த வாழ்க்கை கர்த்தர் நமக்கு பெரிய தங்க சுரங்கத்தை மாதிரி கொடுத்துருக்காரு. தங்க சுரங்கம் இருக்குன்னு எல்லாம் வேலையை உட்காந்து டீ குடிச்சிட்டே இருந்தா என்னைக்கு போய் எடுக்கிறது?
எல்லாம் போகணும், ஷிஃப்டா எல்லாம் பண்ணணும், நைட் அண்ட் டே வேலை செய்யணும், போகணும், ஆழமா போகணும், போய் எடுக்கணும். எடுத்துட்டு வெளியே வரமா எப்படி வரான் அவன்? நான் சொல்றேன், கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கா, தொடர்ந்து வாங்க. வாழ்க்கை எப்படி உயர்றதுன்னு மட்டும் பாருங்க. நீங்கள் வசிக்கிற வீடுகளும் நீங்கள் நீங்கள் செல்லுகிற வாகனமும் எவ்வளவு தலை சிறந்ததா இருக்க போறது மட்டும் பாருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து இந்த நாள்ல உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, இதற்கான பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். வார்த்தையை கேட்கிறதுக்கு ஒரு மனுஷன் காதுல திறக்கிறது பெரிய பாக்கியம். அது எடுத்து வாசிப்போம். மத்தேயு 18:4. ஒண்ணுல இருந்து படிக்கிறேன். மத்தேயு 18:1 இருந்து. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 4வது வசனம் சேர்ந்து படிப்போம். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். பிபிஎஸ் நடத்தும் போது வந்து பாருங்க, இவா நீ எல்லாம் இங்க வந்து உட்காருனா வந்து உட்காருவான். பெரிய கிளாஸ் அங்க போய் உட்காருனா அவன் போவான். இந்த பக்கம் வாங்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இயேசு என்ன பண்றாரு? ஒரு பிள்ளையை தன் இடத்துல வர வைக்கிறார். அது என்ன பண்ணுது? போகுது உட்காந்துருக்கும். நினைக்கிற ஒரு பிள்ளை 2 சிண்டை போட்டு உட்கார்ந்து இருந்திருக்கும். இங்க வந்தா அப்படின்னு இருப்பாரு. இவ்வளவு மொட்டாம இப்படி இவ்வளவு கார்ஷா கூப்பிட்டு இருக்க மாட்டாரு. இந்த வா செல்லக்குட்டி இப்படி அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாரு. அது வந்திருக்கும், ஜீசஸ் அப்படின்னு வந்திருக்கும். வச்சுட்டு சொல்லியிருப்பாரு, இந்த பிள்ளைய மாதிரி நீ என்ன பண்ணல, இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரியது, ராஜ்யத்துல எவன் பெருசா இருப்பான் பெருசா இருப்பான்ட்டு அவர் சொல்றாரு பாருங்க. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன், 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 பகல் கூட சொல்ல தாழ்த்துகிறவன், தாழ்த்துகிறவன், தாழ்த்துகிறவன் தான் பெரியவனா இருப்பான். சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால், சிறு பிள்ளையை போல மாறாதுன்னா இது வந்து சைல்டிஷ், சைல்டிஷா இருக்க சொல்ல கதையில சொல்ல சைல்ட் லைக். வாங்க 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 போய் குச்சி மிட்டாய் குறி வெட்டி சாப்பிடலாமா? இப்படி ஒரு ஆள் சுத்திட்டு இருந்தாருன்னா இந்த வசனத்தை பிடிச்சிட்டு நான் தான் பெரியவனா இருக்க போறேனே அப்படி எழுதலங்க. இது இல்லை சொல்ல சைல்ட் லைக். சைல்ட் லைக் என்ன? ஒரு பிள்ளைங்க இங்க வா அப்படின்னு சொல்றோம், வந்து உட்காருது. 5 கணம் வரான், 10 கணம் வரான், சாப்பிட்ரு அப்படின்னா அது என்ன பண்ணுது? சாப்பிடு, ஐயோ அப்படின்னு சாப்பிடுது. 5 கண்ணும் கிடையாது, 10 கணம். சொல்றவனுக்கு கண்ணே வேற இல்லை. அவனுக்கு சொல்றவனுக்கே 1.5 கண்ணு. இதுல வந்து ஒரு 5 கண்ணு சொல்றாராம். இப்படி கண்ணை வச்சுட்டு 5 கணம் வேணாம் அப்படின்றான். அப்படிலாம் சொல்லக்கூடாது பாருங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் பயமுறுத்தவே கூடாது. கர்த்தர் இருக்காரு, நீ சாப்பிட்றதுக்கு கர்த்தர் ரொம்ப பெரியும், சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா சாப்பிடுவான் நல்லா. எது சொல்றேன்னா, பிள்ளைய பாருங்க, பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லுது. அது என்ன சொல்லுது? நம்ம கீழ்படியுது. கீழ்படியாத பிள்ளைய கூட என்ன பண்ணிடலாம்? கீழ்படிய வச்சிடலாம். ஆனா நான்லாம் பெரிய ஆள் வளர்ந்துட்டேன், கீழ்படியவே மாட்டேன்றவன் என்ன பண்ண முடியாது? சொல்றேன் பாருங்க. நிச்சயமாய் வந்து வார்த்தையை கேட்கிற நீங்கள் சிறு பிள்ளையை போல் நீங்கள் ஏற்கனவே மாற்றப்பட்டு விட்டீர்கள். இது கேட்குறீங்க பாருங்க. 8 மணிக்கு நான் வரீங்க, நான் சொல்றேன் நிச்சயம் 12 மணிக்கு ஆராதனை வச்சா கூட நீங்க வருவீங்க. அப்படிலாம் சொல்லவே இல்லையா, நீங்களே ஏன் சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க. அப்படிலாம் வைக்க போறதில்ல, சொல்றேன். ஏன்னா வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சொன்ன பாருங்க, உங்களோட வயசுல உங்களோட நான் ரொம்ப சின்ன பையன் நிறைய பேரோட, ஆனாலும் வந்து கேட்குறீங்க பாருங்க வார்த்தையை. சொல்லுகிறேன், இதற்கான பலன் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பீர்கள். பரலோக ராஜ்யம் உடனே போயிடுறாங்க மேல. நான் சொல்லுகிறேன், பரலோகம் வேற, பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. இல்லை சொல்ல, பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. இங்க வேற பாட்டு, இந்த பாட்டு பாடக்கூடாது. நீர் வேறு நான் வேறல்ல, பரலோகம் வேறு பரலோக ராஜ்யம் வேறல்ல, அது இதுவும் ஒன்னாச்சு, அது வேற இது வேறங்க. வேதத்திலே பரலோகத்தை பத்தி 7 முறை எழுதியிருக்குமானால் சொல்றாரு ஒரு ஆராய்ச்சி பண்ணவர், பரலோகத்தை பத்தி ஒரு தடவை தான் எழுதியிருக்கான். பரலோகம் என்பது 7 வானங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு
இடம், தேவன் இருக்கிற இடம், தங்கத்திலே வீதிகளும் அற்புதமான காரியங்களும் இருக்கும் அற்புதமான இடம். பரலோக ராஜ்யம்ன்றது என்ன? அங்கே இருக்கிற வாழ்க்கையை இங்கே வாழுகிறது தான் எல்லாம் சொல்லுங்க பரலோக ராஜ்யம். இங்கிலாந்து யூரோப்ல இருந்தது, பிரிட்டன், கிரேட் பிரிட்டன் யூரோப்ல இருக்கு. ஆனால் ஒன்ஸ் இந்தியா வாஸ் அ காலனி ஆஃப், நம்ம ஆங்கிலருக்கு நம்ம என்னவா இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். அப்போ இந்தியா எப்படி இருந்துச்சு? இட்ஸ் அ கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து, பிரிட்டிஷருடைய கிங்டமா இருந்துச்சு. இதுதான் பிரிட்டிஷ், இதுதான் பிரிட்டனு, இங்கே தான் பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்குன்னு என்ன பண்ண முடியாது. இதுதாங்க மலைக்கோட்டையை பார்த்து இதாங்க பக்கிங்ஹாம் பேலஸ் சொல்ல முடியுமா? இல்ல, பக்கிங்ஹாம் பேலஸ் அங்க இருக்கு, இங்க இருக்கிறது வேற. அப்போ என்ன இல்ல சொல்லுங்க, அது ராஜ்யம், அது நாடு, இது நாட்டின் ராஜ்யம். அப்போ பரலோகம் என்பது தேவன் இருக்கிற இடம். நம்ம வாழ்க்கையில எல்லாம் சொல்லுங்க இதுதான் பரலோக ராஜ்யம். கர்த்தர் பரலோகத்தை பத்தி பேசுறார், பேசவே இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியத்துவம் தருகிறது எல்லாம் சொல்லுங்க இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில ஒருத்தன் பெரியவனாய் இருப்பான் என்றால் எல்லாம் ஏழடி மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்ற நான் எல்லாம் சொல்லுங்க பணத்திலே பெரியவன், அந்தஸ்துல. அதான் கேட்கறான், எவன் பெரியவனா இருப்பான்? அவங்களுக்குள்ள இது போட்டி, 12 பேர்ல எவன் நல்லா இருப்பான் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாருப்பா. இந்த குழந்தைய மாதிரி மாறினாதான் என்ன நடக்கும், பெரியவனா இருப்பேன்னு சொல்றேன். அப்ப இந்த நாள் உங்களுக்கு சொல்லுகிறேன், 4 வசனம் போட்டிருக்கு, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை எல்லா சொல்லவும் தாழ்த்துகிறவன், தாழ்த்துகிறவன், தாழ்த்துகிறவன். நான் சொல்லுகிறேன், தாழ்த்தி வார்த்தையை கேட்கிறவன். வார்த்தையை ஒரு மனுஷனுடைய காதுல செல்லணும்னா அவன் காதுக்குள்ள வார்த்தை உள்ளுக்கு செல்ல வேண்டும் என்றாலே அவனுக்கு முதலாவது தேவை தாழ்மை. எவ்வளவு பேரு கேட்டதை நான் பேசுனது கேட்டிருக்கேன். என்ன தெரியும் பிருத்திவிக்கு பேச வந்திருக்கிறான்? அப்பேற்பட்ட ஆட்கள் வசிக்கிற அந்த ஊர்லயே நீங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்களான்னு சொல்லுகிறேன், உங்களுக்கான பலன் நீங்கள் இந்த வாழ்க்கையில பெரியவர்களா இருப்பீர்கள். 22:4 நீதிமொழிகள் படி வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்களே தாழ்மையோடு, இதற்கான பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். மத்தேயு 18:4 படி 22:4 ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். 18:4 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களா இருப்பீர்கள். நீங்கள் வைத்திருக்கிற பணத்தின் அளவு பெரியதா இருக்கும், உங்கள் சுகத்தின் அளவு பெரிதா இருக்கும், சமாதானத்தின் அளவு பெரிதா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம், எல்லாம் சொல்லுங்க தாழ்மையா இருக்கிறோம். ஆமென். படிப்போம் சில வசனங்களை ரொம்ப குவிக்கா படிப்போம். நீதிமொழிகள் 3:34 ரொம்ப முக்கியம் தாழ்மையா இருக்கிறது. இகழ்வோரை அவர் இகழ்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தாழ்மை உள்ளவனுக்கோ, ஆங்கிலத்திலே போட்டிருக்கு, தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் அனுக்கிரகத்தை அளிக்கிறார். He gives great favor to the humble. எல்லாம் சொல்லுங்க favor. செல்லுகிற இடத்துலலாம் வெற்றி, தொடுகிற காரியம் எல்லாம் பொன்னாய் மாறுவது, கொடுக்குற அப்ளிகேஷன், நீங்க சொல்ற ஆர்டர், எடுக்க போற எல்லா காரியங்களும் வெற்றி. இது யாருக்கு உண்டாவதான்? எல்லாம் சொல்லுங்க தாழ்மை உள்ளவனுக்கோ, எல்லாம் சொல்லுங்க தாழ்மை உள்ளவர்களுக்கோ. இங்கே வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தாழ்மை உள்ளவர்கள். நான் சொல்லுகிறேன், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், அனுக்கிரகத்தை தருகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. மிகப்பெரிய அனுக்கிரகத்தின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அனுக்கிரகம் உங்கள் வாழ்க்கையில ஏராளம் தாராளமாய் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க. நான் சொல்லுகிறேன், காரியம் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. எவ்வளவு பெரிய டிராவல்ஸ்க்கு அதிபதியா நீங்க அதிபதியாக மாற்றப்படுவீர்கள் பாருங்க பிரதர். பேர் போட்டு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் திருச்சியிலே சுற்றி கொண்டிருக்கும். உங்க ஓட்டின கால் நீங்களாம் முடிஞ்ச ஆஃபீஸ் போட்டு ஏசியில் உட்காந்துருப்பீங்க, பணம் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஆட்களுக்கு பதில் நீங்க செலவு பணத்தை கொடுத்துட்டு இருப்பீங்க, சம்பளம் கொடுத்துட்டு இருப்பீங்க. மீதம் எடுப்பீர்கள், லாபத்தை பார்ப்பீர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய தூணாய் விளங்குவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை அது. அப்படி உங்களை ஒவ்வொருவரும் சொல்லுகிறேன், கிருபையும் அனுக்கிரகம் ஏராளமாய் பெருகும். படிப்போம் நீதிமொழிகள் 11:2. அகந்தையும் 11:2 அகந்தை வந்தால் இலட்சியும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ள இடத்தில் எல்லாம் சொல்றாங்க ஞானம் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, எதை சம்பாதித்தாலும்
ஞானத்தை சம்பாதி. பொண்ணை சம்பாதித்தாலும் வெள்ளியை சம்பாதித்தாலும் எது ரொம்ப பெருசு? எப்படி சம்பாதிக்கிறது? யாருக்கிட்ட போய் வேலைக்கு போனால் கிடைக்கும்? நாலோட கம்பெனி இருக்குங்க, அதில் போய் வேலைக்கு போனால் ஞானம் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போகலாம். ஆனால் ஞானத்தை யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஞானத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் போட்டிருக்கு. தாழ்ந்த சிந்தை உள்ள இடத்துல இருக்கிறது ஞானம். தாழ்ந்த சிந்தையோனா நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிங்க, இது தாழ்ந்த சிந்தை இல்லைங்க. தாழ்ந்த சிந்தனை எது தெரியுமா? கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஆமா சாமி அப்படியே எனக்கு உண்டாகட்டும் சொல்றதுதான் தாழ்மை. கர்த்தர் நம்ம நீதிமான்னு சொல்லும் போது இல்ல நான் பாவின்னு சொன்னா அது இது தாழ்மை கிடையாது. எல்லாம் சொல்ல அது அகந்த. அகத வந்தா என்ன வரும்னு போட்டிருக்கு, இலச்சை உண்டாகும்னு போட்டிருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ நீதிமான் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லணும்? ஆமென் ஆண்டவரே. நான் சில இடத்துல போய் நிறைய சபைகள் போறோம் பாருங்க, போய் எல்லாம் சொல்ல நீதிமான்கள்லாம் பார்க்கறானுங்க ஏதோ வினோதமா, ஏதோ கெட்ட வார்த்தை பேசுன மாதிரி. புரியல, புரியும் ஒரு நாள்ல. ஆனால் அவர்களுக்கெல்லாம் புரியும் போது நம்மளாம் எங்கேயோ உயரத்துல இருப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாம் சொல்லுவோம் தாழ்ந்த சிந்தை உள்ள இடத்துல. தாழ்ந்த சிந்தனை ஒண்ணு இல்லை, கர்த்தர் சொல்லுகிற விஷயத்தை கர்த்தர் சொல்றாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்டார் அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன சொல்லணும்? கர்த்தாவே உன் வார்த்தைக்குனா அடிமை, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றீங்களே என்னன்னு தெரியல. என்ன சொல்லணும்? அவன் எப்படி செய்ய போறீங்க? அது எப்படி நடக்கும்? நான் இந்தியாவில் இருக்கிறேன், எப்படி நடக்கும்? இதனால வாங்க முடியுமா? இது கர்த்தர் தருவேனாரு உடனே பேசுறாரு. இப்படி அந்த கார்ல இங்கே ஓட்ட முடியுமா? அந்த கார்லாம் இங்கே இன்சூரன்ஸ் எவ்வளோ கட்டணும்னு தெரியுமா? நான் அதெல்லாம் தேவையா? கர்த்தர் சொல்றாரு தரேன்றாரு. ஒட்டங்கள் ஏராளமும் இம்போர்ட்டட் ஒட்டங்களும் உன்னை ஏராளமாய் வந்து மூடுன்றாரு. நம்ம என்ன சொல்லணும்? ஆமேன் ஆண்டவரே. இல்லை சொல்லுங்க ஆமேன். சொல்றாரு உன் தேவையெல்லாம் சந்திப்பேன், என் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பேன். நம்ம என்ன சொல்லணும்? எப்படி உண்டாகும்? நான் 10,000 சம்பளம் தான் வாங்குறேன்னு சொன்னா அதுதான் அகந்தை. நான் ஒரு சாதாரணமானவன் அப்படின்னாலும் தெரிஞ்சிடணும் பெரிய அகந்த பிடிச்சவன் அப்படின்ட்டு. ஆனா ஒருத்தன் ஜெபிக்கும் போது நான் கிறிஸ்து இயேசுக்குள் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லும் போது அவன் அகந்த உள்ளவன் கிடையாதுங்க, தலகண உள்ளவன், அவன் தாழ்மையுடையவன். எத்தனை சொல்லுங்க ஆமேன். இப்பேற்பட்டவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஆமாசாமி போடுகிறவன், அப்சல்யூட்டா ஒபே பண்ணிக்கிறவன் தான் தாழ்மையுடையவன். சிறுபிள்ளையை போல மாற்றி இருக்கிறவன் அவன் தான் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவன். கர்த்தர் சொல்றாரு உனக்கு உண்டாகும் பலன் ஐஸ்வர்யம், உனக்கு உண்டாகும் பலன் மகிமை, உனக்கு உண்டாகும் பலன் ஜீவன், உனக்கு உண்டாகும் பலன் இந்த ராஜ்யத்தில் இந்த பூமியில நீ பெரியவனா இருப்பாய், உனக்கு உண்டாகும் பலன் அனுக்கிரகம், தயவு, கிருபை, எல்லாம் சொல்லுங்க எல்லாத்துக்கும் மேலாக ஞானம். Wisdom in the name of Jesus. ஞானத்தின் வலது கையில தீர்க்காயுசமா. பாருங்க, தாழ்மையா வார்த்தையை கேட்கறதுனால நாட்கள் கூடும். அது மட்டும் இல்ல, இடது கையில் என்ன இருக்கான்? ஐஸ்வர்யம். சொல்லுங்க நான் வார்த்தையை கேட்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் படிச்சு முடிப்போம், எடுத்து வாசிப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். லூக்கா முதல் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது. லூக்கா 1:5 படிக்கிறேன். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமத்தின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். கதை முழுசா படிச்சோம், தொடர்ந்து படிக்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்களா என்ன கதைன்ட்டு? சகரியா, எலிசபெத் இவங்களுக்கு
புள்ள இல்லை, ஆனால் ரொம்ப நல்ல ஆட்கள். ஆனால் புள்ள வேணும்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவன் விரும்புகிறாங்க. இவன் போகிறான் அவளுக்கு தேவாலயத்திற்குள்ள அவனுடைய பணியை செய்ய போகிறான். ஒரு ஆசாரியன். திடீர்னு தேவதூதனை பார்த்தா பயம் வருது. கரெக்ட். திடீர்னு அவன் மட்டும் இருக்கிற இடத்துல யார் வந்து நிற்கிறான்? தேவதூதன் வந்து நிற்கிறான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். இது வரைக்கும் கரெக்ட் தான் சொல்றேன் பாருங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப இவன் ஏற்கனவே என்ன பண்றான், ஏதோ ஒன்று ஜெபித்தனால தான் கேட்கப்பட்டது. பாருங்க அது எங்க இருக்கிறான் பாருங்க, தூப பீடம். தூப பீடம்ன்றது அது எதை காட்டுகிறது, ஜெபத்தை காட்டுகிறது. அவன் ஆல்டர், அவன் வந்து அங்கதான் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கான். ஊழியம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணிருப்பான், ஆண்டவரே வயசு போயிருச்சு, இவ்வளவு போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க. ஜபிக்கிறான், பதில் உண்டாவது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அடுத்த வசனம் எப்படி இருந்திருக்கணும், சகரியா கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து வெளியே வந்து கர்த்தருக்கு சாட்சி கொடுத்தான்னு இருந்திருக்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான், அதோட முடிக்கல பாருங்க, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அதோட முடியுதுன்னு பார்த்தா இன்னும் போது பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருந்த போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவன் பிறப்பான், அவன் ஊழியம் செய்வான், அவன் பிறப்பே சந்தோஷமா இருக்கும்னு பேசிட்டு இருக்காரு. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் நம்மால் சந்தோஷப்பட்டு வெளியே வந்து களிக்கு வந்து துதிச்சிருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்றான், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன். இவன் ஜபிச்சிருக்கான் தானே, ஏன் இந்த வேஷம்? ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கான், ஜபிச்சிருக்கான். ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், ஜபிக்காம என்ன பண்ணியிருக்கணும், பேசாம வந்திருக்கணும். ஜபத்துக்கு பதில் வருது. என்ன சொல்றான், இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேன். இது தெரியாதா? எல்லாருக்கும் தான் தெரியும் கிழவனா இருக்கான்ட்டு. நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயசு என்றவளா இருக்கிறாள் என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபிரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி நற்செய்தியை நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். ஏற்கனவே ஜபிக்கிறான், ஏற்கனவே என்ன பண்றான், ஆசைப்படுறான். ஆசைப்பட்டதுக்கு பதில் உண்டாவது. இது எதனால அறிவேன், நான் தாத்தாவா இருக்கேன் கிழவியா இருக்கேன்னா. கபிரியலுக்கு வந்துருச்சு கோவம். நீ என்ன பண்ணுவ, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா பிள்ளைய நீ என்ன பண்ணிடுவ, வயிற்றுலே களைச்சிருவ. அதனால என்ன பண்ணு, உன் வாய்க்கு போடு பெரிய பிளாஸ்டரி, இயேசுவின் நாமத்தினால் நீ பேசாத அப்படின்னு என்ன பண்ணிட்டான், வாயை மூட்டு ஊமையாக்கிட்டு போயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, நற்செய்தியை கேட்கும் போது நான் ஆமேன்னு சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, போன வாரம் பார்த்தோம் பாருங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பிரசங்கித்த போது சொன்னேன். கர்த்தர் சொல்றாரு, அவர் ஏசாயா புத்தகத்தை திறந்து சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை, தரித்திரருக்கு நற்செய்தி. என்ன சுவிசேஷம்? என்ன, உன் தரித்திர நிலை இப்படி இருக்க போறது கிடையாது, நீ மிகப்பெரிய சீமானாய் மாற்றப்பட போகிறாய். இது ஒரு மனுஷன் எடுத்து பிரசங்கம் பண்ணும் போது, இதை கேட்கும் போது என்ன, எப்படி எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகணும், எல்லாம் சொல்லுங்க ஆமேன் என்கிற எண்ணம் உண்டாகணும். இது எப்படி உண்டாகும்? என் படிப்பு இவ்வளவுதானே, என் குடும்பத்துடைய நிலை இவ்வளவுதானே, எனக்கு இவ்வளவுதானே தெரியும், எனக்கு தமிழே எழுத தெரியாது, நான் எங்க போய்ங்க வெளிநாட்டுல எல்லாம் போய் ஊழியம் செய்ய போய், வெளிநாட்டுல எல்லாம் போய் வியாபாரம் செய்ய போறேன், வியாபார கற்பனை போலலாம் இருப்பேன்லாம் இருக்கே, எல்லாம் எப்படி நடக்கும் இப்படின்னு நான் சொல்றேன். யோசனை வந்துச்சுன்னா அதை குறித்து அப்புறம் படிக்க போறோம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் சகரியா போல இருக்க மாட்டேன். யார மாதிரி இருக்கணும்னு அதே அதிகாரத்தில் இருக்கு. யார மாதிரி இருக்கணுமா, ஆமா
27 வருஷம் படிக்கிறேன். தாவீதின் வம்சத்தவனாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். யாரு? கபிரியேல். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து சொல்றான் பாருங்க, கிருபை பெற்றவளே, சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்பேற்பட்டதோ என்று எல்லாம் சொல்லுங்க சிந்தித்து கொண்டிருந்தாள். யோசனை வரும் நிறைய நேரத்தில், சொல்லுங்க, பேசக்கூடாது. யாராவது நமக்கு முன்னாடி வந்து வாழ்கன்றாங்க, இப்போ இப்படின்றாங்க, உடனே அவங்க என்ன பண்ணல சொல்லுங்க, சிந்தித்து கொண்டிருந்தாள். நிறைய நேரத்தில் சிந்தித்து கொண்டிருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சொல்லுங்க, தவறா என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. நினைப்பு வரலாம், எப்படா நான் வீடு கட்ட போறேன், எப்படா நான் இது பண்ண போறேன், வரலாம். அதெல்லாம் சொல்லுங்க, தயவுசெய்து பேசிடாதீங்க. இது எங்கே உண்டாகும், எனக்கும் போயிடுச்சு, இவ்வளோ வயசாச்சு, அச்சா புச்சானா, அவ்வளோதான். 30 வருஷம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார். ஆமென். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். என்ன விஷயம் கான்ட்ராஸ்ட் பார்த்தா, இவ்வளவு மரியாதை என்ன பண்றாங்க, ஒரு கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க. அதுக்கு மரியா தேவதூதை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அவன் ஏற்கனவே ஜெபித்து கொண்டிருக்கான், ஒரு காரியம் எதிர்பார்க்கணும்னு நினைச்சு கொண்டிருக்கான். ஆனா மரியாள் அப்பெல்லாம் ஒண்ணு எதிர்பார்க்கல. தேவன் என்ன பண்றாரு, மரியாள் ஜெபித்து கொண்டிருந்தா ஜெபம், தேவதூதன் வந்து மரியாளே ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்றாரா? இல்லையே. கிருபை பெற்றால் தகுதி இல்லாத ஒரு பெண்ணை என்ன பண்றாரு கர்த்தர், சூஸ் பண்ணி, தகுதி இல்லாதனா பாவம் செஞ்சவன்னு சொல்லலை, தப்பா எடுத்துக்கூடாது. கர்த்தர் சூஸ் பண்ற ஒரு நல்ல வெசலை, இவ்வளோ பெரிய ஊழியத்துக்கு ஒருத்தனை எடுக்கிறாருன்னா எந்த சொல்றாங்க பாருங்க. மரியாள் பாவம் இல்லாம அவங்க அவங்க வந்து பிறந்தாங்க கிடையாதுங்க. அவங்களும் நம்மை போல ஒரு மனுஷி தான், நம்மை போலவே வளர்ந்தவங்க தான், நம்ம மாதிரியே அப்பா அம்மாவால உண்டாக்கப்பட்டவங்க தான். என்ன சொல்றாங்க, கிருபை பெற்றாங்க. கிருபை என்ன, அன்மெரிட்டட் ஃபேவர், யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு மரியாதை கர்த்தர் ஒன்று கொடுக்குறாரு. என்ன, இயேசுவை தன்னுடைய வயிற்றில சுமப்பதற்கான ஒரு பெரிய மரியாதை. அதனால எங்கேயுமே அவங்களை கும்பிடணும்னு போடல. அதனாலதான் மரியாதை நம்ம கும்பிட மாட்டோம். ஆனால் நம்ம மரியாதை மதிக்கிறோம், ரொம்ப மதிக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஸ்திரீகளுக்குள்ளே கனத்தை உடையவர்கள் அவங்க. அப்போ ஒரு விஷயத்தை அவங்க கேட்கறாங்க, இது எங்கனம், இது எப்படி ஆகும்? நல்ல கேள்வி இது. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் கல்யாணம் ஆகாம இருந்து அவங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தா அவன் கேட்குற கேள்வி நியாயமானது. இப்போ நான் தனியாக இருக்கேன் எப்படி உண்டாகும் அப்படின்னா, இப்போ இவங்க கேட்குற கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி? ஏற்கனவே ஜெபித்தான், ஏற்கனவே இதை குறித்து விண்ணப்பம் பண்ணியிருக்கிறான், ஏற்கனவே தூபம் காட்டிட்டு எல்லாத்தையும் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பதில் உண்டானவன கிழவனா இருக்கிறேன்னு சொன்னா கோவமா வராதா? நற்செய்தியை சொல்றான் வந்து. இப்போ இவங்களுக்கு சுத்தமாக அதை பற்றி உனக்கு எதிர்பார்ப்புமே எதுவுமே இல்லாத திடீர்னு தோன்றி, யோசிச்சு பாருங்க, திடீர்னு தோன்றி மாதிரி தேவதூதன் கிட்ட பேசியிருந்தா உங்களுக்கு எப்படி எவ்வளோ சந்தேகம் வந்திருக்காதா? இப்படி திடீர்னு தோன்றி ஒரு விஷயத்தை ஒரு வர்ஜின் மேரி கிட்ட வந்து இப்படி சொன்னோட அவங்க ஒரே ஒன்று தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இது எப்படி நடக்கும், நான் எனக்கு இன்னும் இது உண்டாகாதுன்னு சொல்லலை. அவங்க புள்ள எனக்கு பிறக்காது அப்படின்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, எப்படி இந்த புள்ள பிறக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இப்ப சொல்றாரு தேவதூதன், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். கைனகாலஜிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் தேவனால் கூடாத காரியம். நீங்க பாடணும் பாருங்க, கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அந்த வார்த்தை இங்கதான் இருக்கு. எல்லாம் தேவனால் கூடாத காரியம். அதற்கு மரியாள், நானும் புருஷனை அறியாதவளா இருக்கிறேனே, இது எங்கன்னு ஆகணும் அவங்க கேட்கல. ஒன்னே ஒன்று சொல்றாங்க, எல்லாம் சொல்லுவோம், இதோ நான் ஆண்டவருக்கு
அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் படிக்கிறோம், அவங்க கர்ப்பவதி ஆகிறது, இயேசு பிறகுறது எல்லாம் உண்டாகுது. எல்லாம் சொல்ல தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு நான் தேவனுக்கு அடிமைட்டு. ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படியாக இருக்கிறது, I am ready to serve you அப்படின்றாங்க. I am ready to serve you. எத்தனை பேர் சொல்றீங்க I am ready to serve you? Here I am, Lord, I am ready to serve you. Let it be according to your word. உமக்கு வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அதுக்கு முன்பாக சொல்றாங்க, உமக்கு ஊழியம் செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன். I am ready. அடிமைனா அடிமை அப்படிதான் இருக்கான். ஆல் டைம், எவ்ரி மினிட் he has to be ready. அடிமைனா என்ன சொல்லுகிறேன், இந்த நாள் உங்களுக்கு சொல்லுகிறேன், கபிரியேல் மாதிரி உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பூமியிலே கோடீஸ்வரர்களாய் வாழ போறது உறுதி. என்ன சொல்லணும்? கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஒருவேளை என்ன வரலாம், இது எங்க நம்ம ஆகும் கேட்கலாம். நான் சொல்றேன், கேளுங்களேன், நீ எல்லாம் கேளுங்க. நான் பார்த்து இது எப்படி நடக்கும், என் படிப்பு ரொம்ப கம்மியா இருக்கே, நான் சாதாரணமான குடும்பத்தை தானே இருக்கிறேன், எல்லாம் சொல்லுங்க ஆமேன். தப்பு இல்லை, கேளுங்க, பதில் சொல்றேன் பாருங்க. கேளுங்க, நான் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்திருக்கேனே, உங்களுக்கு பெரிய படிப்பு இல்லையே, அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டேலண்ட் இல்லையே, இது இல்லையே, பேக்ரவுண்ட் இல்லையே, இது இல்லையே. தேவதூதன் மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே உங்க ஐஸ்வர்யம் தரும். அதனோட ஒரு வேதனை கூட்டா எப்படி நடக்கும் தானே கேட்டீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி செய்துன்னு மட்டும் பாருங்க, எப்படி உங்களை உயர்த்துதுன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு மேல வேற எதையும் பேசக்கூடாது. இதுக்கப்புறம் அடுத்த ரிப்ளை என்னவா இருக்கணும்? இல்லை சொல்லுங்க, I am ready to serve you, Lord. I am ready to serve you with my riches. என் ஐஸ்வர்யத்தோட உண்மை நான் ஆராதிக்க, உண்மை மகிமைப்படுத்த என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இல்லை சொல்ல, நீதிமொழிகள் 10:22 படி எனக்கு ஆகட்டும், நீதிமொழிகள் 22:4 படி எனக்கு ஆகட்டும், மத்தேயு 18:4 எனக்கு ஆகட்டும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் உண்டாகிற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். என்ன சொல்லணும்? கர்த்தாவே உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இப்பேற்பட்ட மனுஷன் ஏழையாவே இருக்க முடியாது. இப்பேற்பட்ட மனுஷன் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவே முடியாது. இப்பேற்பட்ட மனுஷன் ஒரு சாதாரண வாகனத்தில் போகவே முடியாது. இப்பேற்பட்ட மனுஷன் உலகத்துக்கு தெரியாம இருக்கவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், மலையின் மேல இருக்க பட்டணமா இருக்கிறேன். வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. இது எப்படி நடக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும். ஆனா அந்த நேரத்தில் என்ன ரிப்ளை கொடுக்கணும்? நம்ம எல்லாம் சொல்லுங்க, நற்செய்திக்கு என்னுடைய பதில் ஒன்னே ஒண்ணுதான். எல்லாம் சொல்லுங்க ஆமேன். நற்செய்தியா இல்லைங்க? எத்தனை பேர் சொல்றீங்க நற்செய்தியா? தரித்திரத்தில் இருக்கிற நாம் தரித்திரம் நிலை மாறும் என்றது நற்செய்தியா, அது துர்ச்செய்தியா? அது ஒரே வசனத்தை படிச்சு முடிப்போம். நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு. ஐஸ்வர்யவான் என்ன பண்றான்? தரித்திரனை ஆள்றான். அப்ப கர்த்தருடைய சித்தம். தரித்திரனை கர்த்தர் விரும்புறாரு. தரித்திரம் விரும்புறாரு கர்த்தர். எதுக்காக விரும்புறாரு? அவன் ஐஸ்வர்யம் வாட்டணும்னு சிந்தை உள்ளவரா இருக்கிறார். தரித்திரத்தை ஒரு நாள் விரும்பவில்லை. ஆமென். இப்ப இதை பிரசங்கிக்கும் போது, ஒரு மனுஷன் பிரசங்கிக்கும் போது, நான் சொல்றேன், உங்களுடைய காதுகள்லாம் பாக்கியம் செய்திருக்கிறது. என்னுடைய காதுகள் பாக்கியம் செய்திருக்கு. இதை கேட்டு நம்முடைய இருதயம் ஒத்துக்குதா? ஆமேன்னு சொல்லுதா? பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். இதை ஒத்துக்காம இன்னுமே வெளியே ஒரு கும்பல் இருக்கு. அதாவது கர்த்தர் சொல்றாரு, ஏழைகள் என்னைக்கு உங்க கூட இருப்பாங்க, அவங்களா அப்படிதான் இருப்பாங்க. அதே வண்டியை டிங்கரிங் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க திரும்பியும். எல்லாம் சொல்ற, நாங்கள் மிகப்பெரிய உயர் ரக வாகனங்கள், நாங்கள் இந்த பூமியை ஆளுவோம், இந்த வீதிகளை ஆளுவோம். We are called to reign the roads of திருச்சி. போயிட்டு இருக்கோம். நம்முடைய பென்ஸ், நம்முடைய BMW. இதற்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். எத்தனை சொல்றீங்க ஆமென்? அப்போ கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்ன பண்றான்? ஆள்றான். ஆனா நம்ம தரித்திரமாவே இருந்தோம்னா அவன் என்ன பண்றான்? நம்ம ஆழ்ந்துட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் ஆதியாகமத்தில் என்ன திட்டம் பண்ணிட்டாரு? 1:27 எல்லாம் சொல்லுங்க, நீ பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆழக்கடவர்கள். அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் ஆளும்படியாக உண்டாக்கிட்டாலே அவனால தரித்திரமா இருக்க முடியல. சொல்லுங்க, அவன் ஐஸ்வர்யவானாதான்
அப்ப கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கின அந்த டிசைனே ஐஸ்வர்யத்தின் டிசைன். இது கீழே நம்மளால இருக்க முடியாது. என்ன பண்ணணும்? நான் சொல்லி ஒன்னே ஒன்று இன்னைக்கு சொல்ல ஆரம்பிங்க. நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்யவான் என்று வாயை திறந்து சொல்லுங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க. ஒன்றும் என்ன பண்றது? நான் ஒன்றும் பண்ணலங்க. நான் சொல்றேன், தரித்திர நிலைமையில இருக்கிறோமா? ஐஸ்வர்யவான் ஒருத்தர் நம்மளை ஆளுநர் இருக்கானா? அதிகமான வேலையை உறிஞ்சிட்டு கொம்மையான சம்பளத்தை கம்மியான சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கானா? சொல்லுங்க. நான் தரித்திரன் இல்லை, நான் ஐஸ்வர்யவான். தினைக்கு சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஐஸ்வர்யவான், கிறிஸ்து இயேசுக்குள்ள மிகப்பெரிய பணக்காரன். ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்க மாட்டால, உங்களுக்கு கோவம் வருது இல்லை எனக்கு கோவம் வருது. என்ன சொல்லணும்? இது எப்படி மாற்ற முடியும்? ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, திருச்சியிலே இல்லைங்க, தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் ஹோட்டல் அதிபதியாக மாற்ற கர்த்தரால முடியும். கன்னியே கர்ப்பவதியாய் கர்த்தரால மாற்ற முடியும்னா இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? எத்தனை சொல்றீங்க ஆமென்? எப்படி நடக்கும் ஒரு எண்ணம் வருதா? நான் சொல்றேன், வரணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமா மாற்றும், என் கரவனை உயர்த்தும். கேள்விகள் வருது, என்ன இப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? என் சபை எப்படி பெருசாகும்? என்ன ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை பெரியவனாய் மாற்றும். இதுக்கு நமக்கு வேண்டியது இன்னைக்கு அதான் கற்றுக்கொள்ளுங்க. நமக்கு வேண்டியது ஒன்னே ஒன்று தான். எல்லாம் சொல்ல தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுற பயம். தொடர்ந்து நீங்க வர்றதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம் இது. இதுக்கு உண்டாகிற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அது மட்டும் இல்லை, ஞானம், அனுக்கிரகம், பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பது. எவ்வளவு படிச்சோம் பாருங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லுவோம், நற்செய்தியை கேட்கும் போது இல்லை சொல்லுங்க, தாழ்மையுடையவர்களா என்ன கேட்கணும்? ஆமேன்னு சொல்ல பழகிக்கணும். மிகப்பெரிய சீமான்கள் நீங்கள், மிகப்பெரிய சீமாட்டிகள் நீங்கள். நாம் எல்லாரும் மிகப்பெரிய பணக்காரர்கள். ஆமேன். எப்படி நடக்கும்? நடக்குங்க. எப்படி நடக்கும்? சிலுவையில் அவர் நமக்காய் தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தால் ஐஸ்வர்யம் மாற்றப்பட்டிருக்கணும் எழுதியிருக்கு. அந்த அங்கதான் அந்த சாப்டர்ல தான் எழுதியிருக்கு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிளவி கர்ப்பவதி ஆகிறா, அது இன்னொரு ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம். இன்னொரு பக்கம் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறா, இது இன்னொரு பெரிய எக்ஸ்ட்ரீம். நான் சொல்றேன், கிளவியே கர்ப்பவதி ஆகும் போது, கன்னியே கர்ப்பவதி ஆகும் போது, நீங்களும் நாலு ஐஸ்வர்யவானாவது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜாகுவாரும் பிஎம்டபிள்யூயும் பென்ட்லியும் ரோல்ஸ் ராய்ஸும் நம்ம வீட்டில் நிற்கிறது சுலபம், ஈஸி. நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் தரித்திரத்தெல்லாம் நிறைவாக்குவது ரொம்ப ஈஸி. ஏழை வீட்டு பிள்ளையோட கல்யாணத்தெல்லாம் சொந்த செலவுல நடத்துவோங்க. ஆஸ்பத்திரி கட்டுவோம், இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், படிக்க வைப்போம், ஸ்கூல்ஸ் கட்டுவோம், காலேஜஸ் கட்டுவோம், யூனிவர்சிட்டிஸ் கட்டுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு ஊழியக்காரனால ஒரு யூனிவர்சிட்டியை கட்ட முடியும்னா இங்க ஏங்க ஒரு யூனிவர்சிட்டி நம்ம கட்ட முடியாது? அவரும் ராபர்ட்ஸ் தான், இவரும் ராபர்ட்ஸ் தான். நானும் தாமஸ் பிருத்திவி ராபர்ட்ஸ் தான், ஜேசு ரூபன் ராபர்ட்ஸ், ஜோயல் தீபன் ராபர்ட்ஸ். அடுத்தது ஒன்று பிறந்திருக்கு, யேசுவா ராபர்ட்ஸ். ஏன் நான் கேட்குறேன், ஏன் முடியாது? நிச்சயம் முடியும். பெரிய பெரிய ஆசைகளை ஆசைப்படுங்க. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? நடக்கும். எப்படி நடக்கும்? அவருடைய ஆசீர்வாதத்தால் நடக்கும், அவருடைய அனுக்கிரகத்தால் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பேஸ் என்ன? எல்லாம் சொல்லுங்க, தாழ்மை. கர்த்தாவே உங்க வார்த்தைக்குனா கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு, கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க ஆமென். எழுந்து நிற்போம். தாழ்மையில தான் இந்த காணிக்கை கொடுத்தான காரியங்கள்லாம் வருது. நான் ஏன் தரணும்? அவருக்கு ஏன் தரணும்? ஏற்கனவே ஒரு கோட்டை போட்டிருக்காரு, ஷூலாம் போட்டிருக்காரு, கார்ல வராரு, நான் ஏன் தரணும்? கர்த்தர் சொல்றாரு, ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்க முடியும், என்ன பண்ணு? அப்போ ஒரு மனுஷன் தசமபாகத்தை எடுத்துட்டு வந்து மரியாதையே கொடுக்குறான் பாருங்க, அது எதை காட்டுகிறது? அவனுடைய தாழ்மையை காட்டுகிறது. நான் ஊழியக்காரன், நான் ஏன் தரணும்னு இல்லையே. நாங்கள் என்ன பண்றோம்? ரொம்ப உறுதியா இருக்கிறோம். அதுல தசமபாகத்தை காட்டிலும் அதிகமாக தரோம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்றோம்? கனம் பண்ணிக்கிறோம். கர்த்தர் என்ன பண்றாரு? என் வார்த்தையை கனம் பண்ணிக்கிறேன், நான் கனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் மகிமையா இந்த ஊழியத்தை கனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வரும் நாட்கள் இது எப்படி எந்த அளவுக்கு உயர்கிறதுன்னு பாருங்க. உலகத்துல எல்லாராலும் பார்க்கக்கூடிய ஆசை, இப்படிதான் என் மினிஸ்ட்ரி இருக்கணும்னு ஆசைப்படுகிற விதத்தில் நம்முடைய ஊழியம் இருக்கும். அப்பேற்பட்ட விதத்தில் நம்முடைய ஆலயம் இருக்கும். ட்ரெய்லர் வாங்க போறோம் பாருங்க, இடங்களும் நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல இடம் வாங்க போறோம். பெரிய ஆலயத்தை கட்ட போறோம் கர்த்தருக்கு. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் கட்ட போறோம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்ட போறோம், பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் கட்ட போறோம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? எல்லாம் சொல்ல கர்த்தர் ஆசீர்வாதமே. இப்படிதான் உங்க குடும்பத்தை பத்தி ஆசைப்படணும்.
என் பிள்ளை எப்படி இருப்பாங்க, என் குடும்பம் எப்படி இருக்கும், ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும். நான் சொல்லுகிறேன், இப்படியாக இருக்கும்படி நான் இன்னைக்கு கபிரியல் தூதர் மாதிரி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லுங்க? ஆமென். I am ready to serve you, Lord. இது என்னுடைய பதில். I am ready to serve you. Let it be according to your word. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். வந்தவங்க ஒவ்வொரு என்னுடைய கைத்தட்டல், பாராட்டுகள். இந்த வார்த்தையை கேட்கறீங்க பாருங்க. நீங்க ஒர்க் இருந்துச்சா? இன்னைக்கு போயிட்டு வந்தீங்களா? சொந்தமா கர்த்தர் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் தருவார். நீங்க என்னென்னலாம் இழந்தீங்கன்றது ஒரு லிஸ்ட் போடுங்க. இன்டு 1000 இயேசுவின் நாமத்தினாலே பேரு, உங்க புகழ் எந்த இடத்துலலாம் தாழ்த்தப்பட்டிருக்க கர்த்தர் எவ்வளவு உயர்த்துறாருன்னு மட்டும் பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஒவ்வொருவரும், ரூபன், பிரதர் தாமோதரன், டைனோ, சுதர்சன, பிரதர் ஆனந்த், பிரதர் அலெக்ஸ், பாஸ்டர் கிடியன், பிரதர் செனிஸ்லாஸ், பிரதர் கருப்பையான, திலக்ஷன், சிஸ்டர் பர்னி, அப்புறம் பாரதி ஆன்டி, ஜோனா ஆன்டி, ஆடம்ஸ், மைக்கேல் ராஜன், தீபன். நான் சொல்லுகிறேன், நம்முடைய தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் கர்த்தர் தருகிற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, கனம். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், ஞானம், கிருபை, அனுக்கிரகம், ராஜ்யத்திலே இந்த பூமியிலே பெரியவனா இருப்பது. சொல்லுங்க ஆமென். நான் ஆளப்பட்டிருக்க மாட்டேன், நான் ஆளுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. நான் ஆளும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறேன், ஆளும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆள்றான், தரித்திரனா இருந்ததா என்ன ஆள்றதுக்கு? நான் ஆளுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை சொல்லுங்க ஆமென். பெரிய வைராக்கியம் உண்டாகட்டும். சின்ன சின்ன டியூனிங் போதுங்க. சின்ன விஷயத்துல ஃபைன் டியூன் பண்ணுங்க, பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் கர்த்தர்கிட்ட. ஆமென். ஒரு வார்த்தை மட்டும் எல்லாம் சொல்லி சொல்லுவோம். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். கிழவியா இருந்த எலிசபெத்துக்கு குழந்தையை கர்த்தர் கொடுக்க முடியும்னா, கன்னியா இருந்த மரியாளுக்கு இயேசுவை கொடுக்க முடியும்னா, கர்ப்பவதியாக்க முடியும்னா, என்னையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததியையும் என் சபையினரையும் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களாய் மாற்றுவதற்கு என் தேவனால் கூடும். இயேசுவின் நாமத்தினாலே. ரொம்ப லேசான காரியம் அது. இங்கிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்களாம். சொல்றேன் பாருங்க, வர நாட்களில் எம்எல்ஏ எம்பிஸ்லாம் இங்கிருந்து புறப்படுவார்கள். தமிழகத்தை ஆளுகிற முதலமைச்சர் கூட இங்கிருந்து வருவதற்கு சாத்தியக்கூறல் இருக்கு, உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. யாருங்க நம்மலாம்? இல்லை சொல்ல ராஜாக்கள், பூமியை ஆள பிறந்தவர்கள். நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒண்ணும் முடியாது. எப்படி ஒரு நாளும் பார்க்கணும், கண்ணாடி முன்னாடி ஐயோ அதே மூஞ்சியா அப்படின்னு பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? ஆள பிறந்தவன்டா நீ, ராஜாடா நீ, இல்லை சொல்ல ராஜாடா. இதுக்கு தாங்க அவர் ரொம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டாரு. சொல்ல போட்டிருக்கு, தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவாராம். ஒரு மனுஷன் இவங்களாம் உட்கார்ந்துக்கிட்டு இயேசுடைய மரணத்தினாலதான் என்னோட உயர்வு உயர்வு உயர்வுன்னு பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவத்தில் சொல்லிடுவேன், எனக்கு சாப்பாடுலாம் வேணாம்ப்பா, இன்னைக்கு நான் நைட்டு ஃபுல்லாக இவங்களை எப்படி இந்த ரூபனை எப்படி நான் உயர்த்த போறேன், அவர் இப்போ உட்காந்து ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ண போறாரு. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. இப்போ அடுத்தது இன்னும் 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 இது பத்தாது, இன்னும் இவருக்கு ஒரு 4 ரோல்ஸ் ரைஸ் கொடுக்கறது பத்தாது, இன்னும் ஜாஸ்தியாக கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை சொல்றீங்க ஆமென்னு. கர்த்தர் துடிக்கிறாரு, எவனை ஆசீர்வதிக்கலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம இங்க இருக்கோம் பாருங்க, கை காட்டிட்டு இருக்கோம். ஆண்டவரே இங்க தான் இருக்கிறோம். எவ்வளவு உயர்வும் பாருங்க. இழந்த எல்லாவற்றையும் பெறுவீர்கள். உயர்வு தான் நமக்கு கர்த்தர் வச்சிருக்க சித்தம். எத்தனை சொல்றீங்க வந்து வார்த்தையை கேட்ட ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்ட்டு? பிரயோஜனமா இருந்துச்சுன்னா கைதறி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் நல்லவர். வந்து கேட்டீங்க பாருங்க, வார்த்தையை கேட்டீங்க, வந்து உட்கார்ந்தீங்க பாருங்க. நான் சொல்றேன், இதுக்கான பலன் ஐஸ்வர்யம், இதற்கான பலன் மகிமை, காபோத், இதற்கான பலன் ஜீவன், ஜோயே, இதற்கான பலன் விஸ்டம், இதற்கான பலன் ஃபேவர். வந்து மூடும் பாருங்க, நீங்க கண்டிப்பா பெரியவர்களா இருப்பீங்க, ஆளுகிறவர்களா இருப்பீங்க.